ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ட்ரேடு விஷயம் தான் வந்து இப்போ வந்து இன்டர்நெட் வந்து அதிர வச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜடேஜா வந்துட்டு அங்கே போகிறாரு, சஞ்சு சாம்சன் இங்கே வராரு, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. அந்த ஒரு விஷயத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட ஐபிஎல்லில் வந்து ட்ரேட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆக்ஷனுக்கு முன்னாடி வந்து சில டீம் வந்து ஒரு பிளேயரை கொடுத்து இன்னொரு பிளேயரை வாங்குறது நம்ம வழக்கம் போல் நிறைய இதில் பார்த்துருக்கோம். ஆனால் வந்து பெரும்பாலும் வந்து சிஎஸ்கே வந்து அதை பண்ணியும் நம்ம பார்த்ததில்ல. கடந்த ஒரு 2-3 சீசனாக வந்து நம்மளோட சிஎஸ்கே வந்துட்டு சஞ்சு சாம்சன் அவர்களை வந்து சிஎஸ்கேவில் மூலமாக ட்ரேட் செய்ய ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து சஞ்சு சாம்சனை கொடுக்க விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து இந்த வருடம் வந்து கண்டிப்பாக வந்துட்டு சஞ்சு சாம்சன் வந்து ஆக்ஷனுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி பேச்சு போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து அவர் வந்து கேப்டன்சிலேருந்தும் வந்து போன சீசன்லேருந்து தூக்கியிருந்தாங்க. இந்த சீசன் ஒரு கேப்டனாக வந்து தொடருவாரா அப்படின்ட்டு கேள்விக்குறி தான். அதனால் சஞ்சு சாம்சன் ஆக்ஷனுக்கு வர எல்லா வாய்ப்பும் இருந்துச்சு. அதனால் இப்போ வந்து நம்மளோட சிஎஸ்கே வந்து மீண்டும் வந்து அந்த சஞ்சு சாம்சன் ட்ரேட் வந்து ராஜஸ்தான்கிட்ட வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து ராஜஸ்தான் வந்துட்டு அவங்க முதல்ல கேட்டது வந்து ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் ஜடேஜா 2 பேரும் கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் நாங்கள் சஞ்சு சாம்சன் தரோம் அப்படின்ட்டு. ஆனால் வந்து சென்னை சார்பாக வந்து ருத்ராஜ் கைக்வாட் வந்து ஒரு கேப்டன் அப்படின்றதுனால கண்டிப்பாக தர முடியாது அப்படின்ட்டு. அடுத்ததாக வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்போ ஜடேஜா இல்லைனா டெவால் ப்ரூவிஸ் இல்லைனா பத்திரனா இவங்க 3 பேரில் யாரோ 2 பேர் தாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க மெயினாக கேட்டது ஒரு ஆல்ரவுண்டர் அண்ட் ஃபாஸ்ட் பாலர் ஜடேஜா அண்ட் பத்திரனா. ஆனால் வந்து சிஎஸ்கே வந்து பத்திரனாவை தர முடியாது அப்படின்றதுனால கடைசியாக வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஜடேஜா இல்லைனா டெவால் ப்ரூவிஸ் 2 பேரையும் தாங்க, நாங்கள் சஞ்சு சாம்சன் தரோம் அப்படின்ட்டு தான் வந்து அவங்களோட ஃபைனல் டிசிஷனாக இருந்துச்சு. ஆனால் வந்து இதில் வந்துட்டு நம்மளோட சிஎஸ்கே வந்துட்டு ஒரு பிளேயரை தான் தர மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால டெவால் ப்ரூவிஸை வச்சுக்கிட்டு ரவீந்திர ஜடேஜாவை தரலாமா அப்படின்ட்டு ஒரு யோசனை மாரி வச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸும் வந்து ரொம்பவே வெல்கம் பண்ணாங்க ரவீந்திர ஜடேஜாவை. நான் ஓகே அப்படின்ற மாதிரி. ஆனால் வந்து ரவீந்திர ஜடேஜா கிட்ட ஏதோ ஒரு ஒப்பீனியன் கேட்கும்போது அவர் வந்து அந்த ட்ரேடை வந்து கால் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த ட்ரேடை அந்த ட்ரேடில் அவருக்கு வந்து எந்த ஒரு உடன்பாடும் இல்லை அப்படின்ட்டு வந்து அவரே வந்து சிஎஸ்கே கிட்ட சொன்னதுனால அந்த ஒரு ட்ரேட் வந்து இப்போ வந்து கேன்சல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸில் சஞ்சு சாம்சன் கண்டினியூ பண்ண விரும்பவில்லை அப்படின்ட்டு நியூஸ் கிடச்சதுனால சிஎஸ்கே வந்து நம்மளோட சஞ்சு சாம்சன் ட்ரேட் செய்ய போகிறாங்க. ஆனால் வந்து கேஷ் டீல் மூலமாக. கேஷ் டீல் மூலமானால் வந்து பிளேயரே ஸ்வாப் பண்ண தேவையில்லை, வெறும் காசு மட்டும் கொடுத்தா போதும் சஞ்சு சாம்சன் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஆடுவாங்க. அப்படின்ட்டு தான் வந்து இப்போ வந்து நம்மளோட ட்ரேட் நடக்க போகுது அப்படின்னு நியூஸ் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் நடந்தால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரேடாக இருக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லலாம்.